இந்த நல்லதனை பார்த்து இப்பேற்பட்ட வார்த்தையை கேட்கிறாயா? உன் மனதுக்கு எப்படி அம்மா உடைய யோசனை வந்தது? நாட்டில் உள்ள அனைத்து பொன்பொருளையும் தந்தேன். இருப்பது இந்த தென்மதனே உனக்கு சொந்தமாகட்டும். உன்னை பார்த்தது மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். அண்ணி நல்லா இருக்கிறாங்களா? இப்பேற்பட்ட அண்ணனுக்கு அடுத்தது அப்பம்மால கூட மறந்துட்டான். ஏனென்றால் எங்களுடைய வளர்ப்பு அப்படி. அதனால அண்ணி நல்லா இருக்கிறான்னு கேட்கிறீங்க. போதும்மா இருக்காங்க. என் மக்களை பார்க்கறியா? மக்களே இதுதானப்பா உன் தாயோட பிறந்த தாய் மாமன் கட்டு. இதுதான் தாய் மாமன். மாமா என்ன கேக்குறா? சுகமாக இருப்பா. ஆகட்டும் இருங்க தங்கா. அண்ணா சரிம்மா, உன்னை கண்டது மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். அரண்மனைக்கு போகலாம். தங்கா, இப்பேற்பட்ட சிறு வயதுல உனக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தேன். 7 பிள்ளைகளோடு வந்திருக்கிற வீட்டிற்கு சென்றால் விளையாடுவதற்கு அது ஒரு பொருளுமே கிடையாது. ஓடி விளையாட புள்ளி மான்களும் மயில்களும் உயிர்களும் பிடித்து வருகிறேன். நீ புறப்படமா அரண்மனைக்கு. குடிமக்கள் குறியேற்றிருப்பதற்காக ஒரு மன்னனாக வந்திருக்கிறாய். மக்களுக்காக மன்னன், மன்னனுக்காகவே மக்கள். மக்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அந்த கஷ்டத்தை தீர்த்து வைப்பது மன்னனுடைய கடமையாச்சுது. உண்மைதான். மிருக ஜாதிகள் மறுபடியும் நாட்டை அழித்துவிடும். புறப்படுங்கள். அண்ணா, நீ மக்களுக்காக சேவை செய்யக்கூடியதை பார்த்து என் மனமாகப்பட்டது மகிழ்ச்சி அடைந்தது. இருந்தாலும் வரும்போது என் மக்களுக்கு கட்டி விளையாட கபடிமானும் புடிச்சு விளையாட புள்ளிமானும் கொண்டு வாங்க. இருந்தாலும் அண்ணா, அண்ணா நான் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவன். அன்று நாள் இருந்து இன்று நாள் வரைக்கும் நான் தென்பதற்கு வந்தது கிடையாது. நம்ம வீட்டுக்கு அடையாளத்தை சொல்லணும், அதை கண்டுபிடிச்சு நான் போயிடுறேன். அரண்மனைக்கு அடையாளம் கண்ணே, இதே வழியாக சென்றால் தெற்க தலவாசப்படி தென்னை மர அடையாளம், வடக்கு தலவாசப்படி வாழை மர அடையாளம், கிழக்கு தலவாசப்படி 2 புள்ளிமான் கட்டி இருக்கும், மேற்கு தலவாசப்படி வெள்ளையான அடையாளம். புறப்படமா வருகிறேன். சீக்கிரம் வீட்டு அட்டையாடி விட்டு சீக்கிரம் தங்கச்சி வந்து பார்த்து